கடந்த காலங்களில் மழை வெள்ளத்தால் தவிச்ச சென்னையை மீட்டெடுத்த மாதிரி மற்ற பகுதிகளையும் விரைவாக நாம் மீட்டெடுப்போம். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் மீண்டு வரும். இப்பவே சில மாவட்டங்கள் முழுமையாக மீண்டு வந்து கொண்டிருக்கு. அல்லல் படக்கூடிய மக்களுடைய வேதனைகளை அவதூறு பரப்பி ஆதாயம் தேடலாம்னு சிலர் மலிவான அரசியலில் ஈடுபடுறாங்க. கடந்த ஆட்சியில் அது எந்த ஆட்சி என்பது உங்களுக்கு தெரியும். 2015 செயற்கை வெள்ளத்திலையும் பல்வேறு புயல்களையும் சென்னையை வெள்ளத்தில் மிதக்க விட்ட மாதிரி இப்போ நாம தவிக்க விடல. அதற்கு பெஞ்சல் புயலில் நாம் எடுத்த நடவடிக்கைகளும் நம்முடைய பணிகளும் தான் அதற்கு சாட்சி. முன்னாடியெல்லாம் சென்னையில் மழை பெஞ்சா உதவி கேட்டு அல்லலாடுகிற நிலையும், தன்னார்வலர்கள் கிட்ட உதவி கேட்டு சோசியல் மீடியாவில் பதிவிடுகிற நிலையும், எப்போ வெள்ளம் வடியும்னு காத்திருக்க வேண்டிய நிலையும் இருந்துச்சு. ஆட்சியாளர்களை களத்தில் பார்க்க முடியாது. அப்படியே வந்தாலும் என்ன பிரச்சனைன்னு கூட தெரியாம வாக்காளர் பெருமக்கள் பேசுவாங்க. மீடியாக்கள் மைக்க கொண்டு போய் நீட்டினா பதில் சொல்லாம பிளீஸ் விட்டுடுங்கன்னு சொன்னவங்க தான் இருந்தாங்க கடந்த கால ஆட்சியில். தன்னார்வலர்கள் உதவி செய்ய வந்தா அவங்கள மிரட்டுவாங்க. அவங்க வழங்கக்கூடிய நிவாரணப் பொருட்கள்ல ஸ்டிக்கர்களை ஒட்டுவாங்க. அந்த காலம்லாம் இப்ப மலையேறி போச்சு. நாம எடுத்த நடவடிக்கையால சென்னை மழை நின்ற அடுத்த நாளே மீண்டிருக்கு. மழை நின்ன உடனே நான் கொளத்தூர் தொகுதியை பார்வையிட்டப்போ அங்கிருந்த ஒரு பெரியவர் சொன்னார், முதல் முறையா தில்லை நகர், வீனஸ் நகர், செந்தில் நகர் போன்ற இடங்கள்ல வெள்ளம் வரல. இந்த நகருக்கு விடிவு காலம் பிறந்துருச்சுன்னு சொன்னார். விடிகளை தருவதுதான் உதயசூரியன். ஆனா உதயசூரியனால கண்ணுக்கு கூசுகிற ஆட்களுக்கு விடியல்னா தெரியாது. விடியல விடியாட்சின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தமிழ்நாட்டை படுபாதாளத்துக்கு தள்ளின அந்த விடியா மூஞ்சிகளுக்கு என்னைக்கும் விடியவே முடியாது. அது விடியவே முடியாது. அதை பத்தி நாம கவலைப்படல. அதே குளத்தூர் தொகுதியை சார்ந்த இன்னொருவர் என்கிட்ட சொன்னார், உங்களுடைய பணிகளெல்லாம் ஒரு சிறப்பான வரலாற்றில் ஒரு சிறப்பான இடத்தை பெறும்னு பாராட்டினார். அப்ப நம்ம அமைச்சர் பக்கத்தில் இருந்த அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் என்னிடத்தில் சொன்னார், அண்ணன் இவர் யாரு தெரியுமா, இவர் கம்ப்ளைண்ட் பார்ட்டின்னு சொல்வார். கம்ப்ளைண்ட் பார்ட்டின்னு இவருக்கு பேரே உண்டு. எப்ப பார்த்தா நாங்க போறப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. உடனே நான் சொன்னேன், புகார் கொடுக்கிறவங்களுக்கும் நாம பணிகளை செய்வோம், நம்ம பத்தி விமர்சனம் செய்யக்கூடியவங்களுக்கும் பணிகளை செய்வோம். ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டுமல்ல, ஓட்டு போட மறந்தவர்களுக்கும் நாம் நன்மையை செய்வோம். இதுதான் உண்மையான பாராட்டு. இந்த பாராட்டுக்கள் தான் இன்றைக்கு எதிர்க்கட்சியை வயிறெறிய வச்சிருக்கு. ஏன்னா எவ்வளவு மழை பெஞ்சாலும் முதலமைச்சர் தொடங்கி துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் எல்லாரும் களத்தில் வந்து நிற்கிறாங்க, நிவாரண உதவிகளை செய்யறாங்க. நம்மால அரசியல் பண்ண முடியலன்னு தவிக்கிறாங்க. போ நம்மை பொறுத்தவரையில் நமக்கு மக்களுடைய மனசுதான் முக்கியம். உங்களுடைய மனசுதான் எங்களுக்கு முக்கியம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள
இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.